சார், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது SC/ST வன்கொடுமை அங்கீல நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த வழக்கை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சண்டாளர் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த சமூகத்துல தமிழ்நாட்டுல இருக்கிறாங்களா அப்படின்னா என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்சு இல்லை. சீமான் பேசுறது தப்பா கூட இருக்கும், உங்க பார்வையில தப்புன்றீங்களா? அவ்வளவு கரிசனமா எங்க மேல பட்டியல் சமூகத்துல இருக்கிற மக்கள் மீது உங்களுக்கு அம்மா கரிசனமாப்பா சாமி? இப்போ டிஎம்கே பொறுத்தவரை பார்த்தோம்னா இப்போ நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் 40-40 ஜெயிச்சாங்க. சீமானோட வாக்கு சதவீதம் வந்து ஒரு 8% இப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்காங்க. சீமான் எந்த காலத்துல ஆட்சியை பிடிக்க முடியாது. சீமான் வந்து ஆட்சியை பிடிப்பது கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் ஆட்சிக்கு வந்தோடனே கேள்வி கேட்கறதுக்கு இங்க ஒரு கும்பல் தயாராகிருக்கு. வந்து தமிழக அரசியல்ல அரசியல்வாதிகளுக்கு பொது எதிரி யாருன்னா சீமான் தான். கேள்வி கேட்கிறாருன்றதுனால அப்படி சொல்றீங்க? உங்கள் திருட்டு சித்தாந்தத்துக்கு எதிராக, உங்கள் இந்த கும்பலுக்கு எதிராக சீமான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் தான் பிரச்சனை. Study MBBS in Armenia, just 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penier International. வணக்கம் நகரம் வாய்ஸ் நேயர்களே, இன்று நம்முடன் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது SC/ST வன்கொடுமை அந்த வழக்கின் கீழே நடவடிக்கை எடுக்க சொல்லி SC/ST ஆணையம் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க ஆவடி காவல் நிலையத்திற்கு. இது ஏற்கனவே வந்து அந்த விஷயம் வந்து திருச்சியில் வந்து திரு சாட்டை துரைமுருகன் பேசி இஷ்யூ ஆகி அதுக்கு பிறகு இவர் மீண்டும் பேசி இந்த பிரச்சனை வந்து இப்போ வந்திருக்கு. இந்த வழக்கை நீங்கள் எப்படி சார்? இந்த வழக்கை சட்டப்படி அவர்கள் சொல்லலாம், இந்த வார்த்தையை பயன்படுத்தி தவறு. ஆனால் அதில் யார் புகார் கொடுப்பது, யார் யாரை பற்றி பேசியதுங்கிறது ஒரு சண்டாளன்ற அந்த பிரிவு, இந்த பட்டியல் சாதிகள் ஒரு 76 பிரிவில் 15வது பிரிவாக. அது என்னை பொறுத்த வரைக்கும் சண்டாளன்னு எவனாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கானா? அதாவது சண்டாளர் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த சமூகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னா என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்சு இல்லை. அந்த மாதிரி பல பிரிவுகள் வந்து அந்த கேட்டகரியில் இருக்கிற பல பிரிவுகள் ஆளே இல்லை. அப்படிங்கிற சூழலில் இன்றைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புகாரை எனக்கு தெரிஞ்ச வரை இந்த புகாரை கொடுத்த நபரும் அந்த சண்டாளர் பிரிவில் வரல. அந்த சண்டாளர் என்று இழித்து சொல்லப்பட்ட கருணாநிதி அவர்களும் நிச்சயமாக சண்டாளர் சாதி இல்லை. அப்படி இருக்கிற போது இந்த வழக்கு இன்றைக்கு பதிய ஆணையம் ஒரு உத்தரவை இட்டிருக்கு. இப்போ அதில் ஆள் இல்லைங்கிறதுக்காக அது மாதிரி யாருமே கேஸ் கொடுக்கக்கூடாதுன்னு என்ன இருக்கு? இல்லை, இப்போ நீங்கள் ஒரு பறையர், நான் ஒரு பறையர்னு வச்சுக்கேன். இப்போ நீங்கள் என்னை வந்து சாதியை சொல்லி இன்சல்ட் பண்ணால் அது வந்து அந்த வழக்கின் கீழ் வராது. நீங்கள் வேறு சாதியாக இருக்கணும், உங்களுக்கோட இன்டென்ஷன் அதாக இருக்கணும், அப்படி இருக்கணும். அப்போது இப்போ நான் சண்டாளன், இப்போ நான் பறையர்னு வச்சுங்களேன், இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி இந்த பறையர் சமூகத்தை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் RS பாரதி ஒன்று சொன்னார், இந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இன்னைக்கு வந்து ஜட்ஜாக இருக்கிறான்னா இந்த SC கம்யூனிட்டியில் அது நாங்கள் போட்ட பிக்சர் அப்படின்னு சொன்னார். அதில் நானும் ஒரு கோபட்டிஷன், இந்த மாதிரி பாரதி சொன்னது தவறு, நான் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனாக நான் இதில் பயப்படுறேன், நான் ஊண்டாகிறேன் அப்படின்னு நானும் ஒரு பெட்டிஷனர். அதில் அப்போ எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. அப்போது சண்டாளர் என்ற இந்த சமூகத்தை, இது என் சமூகம், நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன், என் சமூகத்தை குறித்து இழிவாக ஒருத்தரை பேசிட்டாருன்னா என் சமூகத்தை குறித்து இழிவாக பேசினியா இல்லை இழிவான இருக்கிற ஒரு பொருளை என் சமூகத்தோடு கம்பேர் பண்ணியான்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கேரளாவில் ஒரு விஷயம் தெரியுமா, பிரபாகரன் என்ற பெயரை ஒரு நடிகர் தன்னுடைய நாய்க்கு வச்சிருந்தாரு. அப்போ ஒரு மகத்துவமான பெயர் எங்களால் மதிக்கப்படுகிறத அவர் வந்து இழிவான அந்த விஷயத்துல வச்சுட்டாரு அப்படிங்கிறது தான் அதில் பிரேமா பேசு. அப்போது சண்டாளன் என்ற எங்கள் சாதி பிரிவை, இந்த பிரிவை ஒரு திருடரை பார்த்து, ஒரு முள்ளமாரியை பார்த்து, இல்லை ஒரு அசிங்கமான செயலை பார்த்து இந்த வேலையை சண்டாளன் தான் செய்வான். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொள்ளை இல்லை ஒரு விபச்சாரம் நடக்குதுன்னு வச்சுக்க, அப்போ அந்த விபச்சாரம் பண்ண சண்டாள பய மாதிரி இந்த வேலையை செஞ்சிட்டான் அப்படின்னா அந்த இழிவான செயலுக்கு என் சமூகத்தின் பெயரை அதில் எதுவுமே மேட்ச் பண்ணி அந்த இழிவை அம்பலப்படுத்துகிறோம்னு சொல்லி என் சாதியை அசிங்கப்படுத்திட்டாங்க. இதுதான் இதில். அப்போ கருணாநிதி அவர்கள் சண்டாளர் இல்லை, அந்த சமூகம் இல்லை, புகார் கொடுத்தவர் அந்த சமூகம் இல்லை. அப்படி இருக்கிற போது இந்த வழக்கு எப்படி இதில் அப்ளை ஆகும்?
அன்னைக்கே வந்து ஜட்ஜ் வந்து அன்னைக்கே சொல்றாங்க, இந்த மாதிரியான பொது வெளியில பேசும்பொழுது ஒரு தலைமை பொறுப்புல இருக்கவங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சாட்டை துரைமுருகன் வழக்குல ஜாமீன் கொடுக்கும்போது வான் பண்ணி அனுப்புறாங்க. வான் பண்ணி அனுப்பிச்சு 2வது நாளே இவர் திரும்ப நானும் சத்தமா பாடுவேன் அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடா அந்த வார்த்தையை சொல்றதுங்கிறது வந்து ஒரு தலைமை பண்புல இருக்கவங்களுக்கு சரியான அது கேரக்டர் இல்ல. அது வந்து சீமான் தவிர்த்துருக்கணும். அதுல வந்து மாற்றமே இல்லை. யாரா இருந்தா என்ன, அந்த வார்த்தை அது மட்டும் இல்லாம, அதாவது சட்டத்தில் வந்து எனக்கு சட்டம் தெரியாதுன்றதுக்காக நான் நிரபராதிங்க. இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அ எக்ஸ்கியூஸ்னு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம அப்படி சொல்ல முடியாது. சார் வந்து ரெட் சிக்னல் போட்டால் வண்டியை நிப்பாட்டுன்னு எனக்கு தெரியாது சார், நான் எங்கள் ஊர்லேருந்து வந்தேன் சார், என்ன போய் பிடிச்சி ஃபைன் போடுறீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. சட்டம் இப்படி இருக்குது. அப்போது இந்த ஆணையம் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது கருணாநிதிக்காக சொன்னாங்களோ எதுக்காக சொன்னாங்களோ ஏதோ சொல்லிட்டாங்க. இன்னமோ எங்கள் தலைவரை வந்து திராவிட மாடல் ஆட்சியின் தலைவரை இந்த பேரை வச்சு நீ அசிங்கப்படுத்துகிற, அப்போ எல்லாரும் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்காக ஒன்று சட்டப்படி சொல்லிட்டாங்கல்ல. அப்போ நம்ம லா ஒபேயிங் சிட்டிசன்ஸ் தானே, வி ஷுட் ஒபே த லா. இல்லை நான்லாம் அதுக்கெல்லாம் அடங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அது ஏற்புடையது அல்ல. அது நீதிமன்றங்கள் ஏற்றுக்காது. ஆனால் அட் த சேம் டைம் சீமான் அவர்கள் பார்வையிலேருந்து நம்ம பார்த்தோம்னா அதை டிஃபெண்ட் பண்ணோம்னா, நான் வந்து இந்த வார்த்தையை நானா கண்டுபிடிச்சு சொல்லலை, இல்லை நானா ஒரு 4 வரி கலைஞர் அவர்களை பற்றி ஒரு கவிதை எழுதி அதில் இதில் கொண்டு போய் சேர்க்கலை. ஏற்கனவே பொதுவெளியில் இருக்கிறது. அது ஒன்றும் தடை செய்யப்பட்டதோ அல்லது இல்லாத ஒன்றும் இல்லை. இன்னைக்கு யூடியூப்பில் போட்டோம்னா அந்த பாட்டு வருது. பல லட்சம் பேர் இன்னைக்கு வந்து ஏதோ பல ஆயிரம் பேர் பார்த்த விஷயத்த பல லட்சம் பேர் பார்த்து இன்னைக்கு சண்டாளனால டக்குன்னு நமக்கு வந்து ஒரு முகம் வந்து வர்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து இவங்களா தான் பெருசாக்கிட்டாங்க. அதாவது புண்ணை நோண்டி பெருசாக்குற மாதிரி இவங்களாம் ஆக்கிட்டாங்க. அப்போ சீமான் அதை சொல்லலாம், சார் இந்த பாட்டு வந்து இது ஏற்கனவே இருந்த பாட்டு, இந்த பாட்டை படிக்கக்கூடாதுன்னு தடை சட்டம் இல்லை. இது வந்து ஒரு நக்சல் பாட்டு, இந்த பாட்டு வந்து இந்திய அரசாங்கத்தால் இல்லை தமிழக அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பாட்டு, இந்த பாட்டை படிக்கக்கூடாதுன்னு இல்லை, இது பொது வெளியில் இருக்கிற பாட்டு, அதால் நான் வந்து சொன்னேன். அப்படி உங்கள் மனது புண்பட்டு இருந்தால் நான் வந்து அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னாலும் முடிஞ்சு போச்சு இந்த கதை. இப்போ இது வந்து ஆக்சுவலாக அந்த பாட்டை கம்போஸ் பண்ணதே பார்த்தோம்னா ஏடிஎம்கே அவங்க தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ சீமானை மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? இப்போ தமிழக அரசியலில் ஒரு மனிதர் குறிவைக்கப்படுகிறாருன்னா அது சீமானால தான். திராவிட அரசியல் குறிவைக்குது. மாற்று சமூகத்தில் இருக்கான்ல, அவன் எந்த அரசியல் கட்சியில் கூட இருக்க வேணாம், சீமான் எல்லாரையும் வந்தேறின்றானா அப்படிங்கிற ஒரு போக்கு இன்னைக்கு வந்துடுச்சு. அதாவது நாமெல்லாம் தமிழர்கள், நாம் தமிழ்நாட்டின் வளங்களை நாம் அனுபவித்திற்காகத்தான் இந்த இயற்கை வளங்கள் தமிழ்நாடே படைக்கப்பட்டது என்பதை தமிழன் உணர்கிறானோ இல்லையோ, இவர் அரசியலை கேட்டு நம்ம அனுபவித்து நம்ம கிட்ட இருந்து பறிச்சிருவானுங்களோ அப்படின்னு இதை அனுபவித்துக் கொண்டிருவன் விழித்து கொண்டான். திருட வரான் உடனே வீட்டில் இருக்கிறவன் வீட்டு உரிமையாளர்லாம் பாதுகாத்து இருக்கணும். பீரோ போட்டிருக்கா இல்லை வந்து கதவு போட்டிருக்கான்னு இவன் அதை கேட்டு கம்முன்னுட்டான். திருட பதுங்கிட்டான். நம்ம திருட வரான்னு சொல்லிட்டான். ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்துட்டு எண்ணெயை தடவிக்கின்னு பிடிச்சா கூட நம்ம வந்து தப்பிச்சிடணும், இல்லை இதை டெக்னிக்கலாக அந்த பூட்டை உடைக்கணும், டெக்னிக்கலாக அந்த வீட்டை திருடணும் அப்படின்னு அவர்கள் தயாராகிட்டாங்க எதிராளிகள். தமிழாக கம்முன்னு இருக்கிறான். அதுதான் இங்கே பிரச்சனை. அதால் சீமான் அவர்கள் பேசுவது, இங்கே யாரும் சீமான் கூட வந்து பிற மாநிலங்களில் சொல்கிற மாதிரி பிற மாநிலத்திலலாம் இந்த நாட்டை விட்டு போ அப்படிலாம் யாரும் சொல்லலை. ரொம்ப வாழுங்க, எங்களை கொஞ்சம் ஆளை விடுங்கன்றார். அதுதான் பிரச்சனை. எப்படின்னா, நம்ம இந்த சசி பெருமாள்னு ஒருத்தர் இருந்தார், மது ஒழிப்பு போராளி, காங்கிரஸ்கார். அவர் செத்து போயிட்டார். டவரில் ஏறி போராட்டம் பண்ணி செத்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா டகாலிங்கேருந்து கிளம்பி எல்லாரும் போயிட்டான் ஊருக்கு. போயிட்டு அப்போ ஒரு மீம்ஸ் போட்டாங்க. 4 பக்கம் அந்த பாடை வரும்ல, 4 பக்கம் ஒவ்வொரு தலைவர் அதை பிடிச்சினுக்கிறான். ஒரு பக்கம் தெருமா, ஒரு பக்கம் வைக்க, அந்த பக்கம் கம்யூனிஸ்டுங்க, அவங்களாம். அவங்க பையன் கேளுப்பா, செத்தது எங்கள் அப்பாப்பா, என்னை ஒரு பக்கம் தூக்க விடுங்கப்பா அப்படின்னு ஒரு மீம்ஸ் போட்டு ஃபேமஸாக போச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு நிலைமை இப்படி தலைகீழாக மாறி இருக்கு. சீமானை பொறுத்தவரை சீமான் ஒரு நடிக்க தெரியாத மனுஷன். இயல்பா இப்போ எப்படி நம்ம பேசுகிறோமோ அப்படி இயல்பாக பேசுகிறவர். அப்படி நடிக்க தெரிந்திருந்தால் பல விஷயங்களே அவர் மறைத்து பேசியிருப்பார். இவர் இயல்பாக உணர்ச்சி போடக்கூடியவர். ஏன்னா இந்த மண்ணையும் மக்களையும் உண்மையாக நேசிக்கிறவர். அதால் அதில் வந்து அவர் ஏதோ ஒரு விதத்தில் பேசிட்டார். இப்போ எங்களுக்கு என்னென்னா,
சீமான் பேசுறது தப்பாக கூட இருக்கட்டும், உங்கள் பார்வையில் தப்புன்றீங்களே, சரி, அவ்வளவு கரிசனமா எங்கள் மேலே பட்டியல் சமூகத்தில் இருக்கிற மக்கள் மீது உங்களுக்கு அம்மா கரிசனமாப்பா சாமி? சீமான்லேருந்து தோக்க பிள்ளையா இனிமே யார் பேசினாலும் அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்தது, அது மாற்றம் வந்திருக்குமா என்னவோ சார்? ஏங்க ஒருத்தன் வந்துங்க இப்போ நீங்கள் அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன ஆர்எஸ் பாரதி, அப்புறம் வந்து பொன்முடி, அப்புறம் வந்து நேரு, கேகேஎஸ்எஸ்ஆர் மேலாம் வழக்கு இருக்குது. கண்ணப்பன் மேலே புகார் இருக்குது, நான் தான் புகார்தாரர். கண்ணப்பன் மேலே புகார் இருக்குது. இப்படிலாம் பார்த்தா இவங்கெல்லாம் என்னால் வெளியே இருக்க முடியுமா? திமுகவில் பாதி பேர் உள்ளதாங்க இருக்கணும். அப்போது இவங்களுக்கு இதை இவங்க வந்து பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. எங்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை அப்படின்னா நேரம் வேங்க வேலில் வந்து மலத்தை போடணும்னு கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. உங்கள் ஒரு ஒன்றிய பொறுப்பாளர் மாணிக்கம் நினைக்கிறேன், சேலத்தில் கோயிலுக்குள்ளே போனதில் கண்ணாமண்ணான்னு பேசினவனை பிடிச்சி ஒரு வாரம் உள்ளே வச்சுட்டு திருப்பி பெயிலில் விட்டீங்க. சரி, அது கூட ஒரு நீதிமன்ற ப்ரொசீடிங்ஸ் நம்ம எடுத்துக்கலான்னு வச்சுங்க. ஆனால் திரும்ப அவன் என்ன பதவி வகித்தானோ அதே பதவியை கொடுத்தீங்களே திமுக. இன்னொன்று, பல ஆண்டுகளுக்கு முன்னால் கலைஞர் கருணாநிதி இருக்கிற போது கரூரில் இனாம் ரெட்டியாப்பட்டியோ ஏதோ ஒரு ஊராட்சின்னு நினைக்கிறேன், அது பக்கத்தில் ஏதோ ஒரு ஊராட்சி, சரியா ஞாபகம் இல்லை, கேஎன் நேருவோட சொந்தக்காரராக தம்பி உறவு முறை வருது, இந்த சித்தப்பா பெரியப்பா இருப்பாங்க. அவர் மீது ஒரு SC/ST வன்கொடுமை தடுப்பு பிரிவின் கீழ் வழக்கு நடக்குது. அப்போ உள்ளாட்சி தேர்தல் வருதுங்க. உள்ளாட்சி தேர்தலில் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு நடத்தப்பட்டு இல்லை குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவர் தேர்தலில் நிற்கக்கூடாதுங்கிற விதிமுறை இருந்தது. வழக்கு இருந்தாலே, புகார் இருந்தாலே. ஆமா, அந்த சட்ட திருத்தத்தை அந்த பிரிவை நீக்கியது திராவிடம் ஆட்சி தான். அப்போ திராவிட மாடல், அப்போ திராவிட ஆட்சி. பார்த்துங்க எவ்வளோ கரிசனம். இங்கே 2 ஆண்டு பொய் புகாரெல்லாம் தவிர்க்கிற நோக்கத்துல கூட பொய் புகார் யார் முடிவு பண்ணணும்? எஃப்ஐஆர் போட்டாச்சு, சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, அது மீதான இறுதி விசாரணை பண்ணி இறுதி முடிவை நீதிமன்றம்லாம் அறிவிக்கணும். நான் அந்த கேஸுக்குள்ளே போகல. இந்த கேஸ் இருந்தா தேர்தல் நிற்கக்கூடாதுன்னு விதிமுறை இருக்குல்ல, மாநில தேர்தல் விதிமுறை. அந்த விதிமுறையில் தளர்த்த வந்தது எப்படி? நீங்க நம்ம ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற முதல் வருடம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றிமாறன் அப்படின்னு ஒருத்தர் இங்கே கோயில்பட்டி பக்கத்தில், அவர் அது புது ஊராட்சியாக இருந்தது, தனி ஊராட்சியாக மாறுது. தனி ஊராட்சியாக மாறினோடனே இவரும் இவருடைய மனைவியும் மனு தாக்கல் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஏற்கனவே அந்த கம்யூனிஸ்டுக்காரங்க, ஏற்கனவே அங்கே கம்யூனிஸ்டும் திமுகவும் ஏற்கனவே அந்த பாலகிருஷ்ணன் நினைக்கிறேன் அந்த பேர், அவர் தலைவராக இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டில் வேலை செஞ்ச ஒரு SC-யை நிப்பாட்டுறாங்க, எல்லோரும் ஓட்டு போட்டுருங்க. ஏன்னா பெரும்பாலும் இதுதான் ஊர் நடப்பு. இதுதான் பொது தொகுதியாக பொது ஊராட்சியாக இருக்கும். அது தனி ஊராட்சியாக வந்தோன்னா அவன் வீட்டில் வேலை செய்கிறவனா ஒருத்தர் நிற்க வச்சு ஏற்கனவே எப்படி அந்த அதிகாரங்களை பரிபாலனம் பண்ணானோ அதே மாதிரி அந்த தலைவர் அவர் கையில் எடுத்துப்பார். எல்லா செக் புக்கெலாம் கைது போடுறான், கை நட்டு வைடான்னு, நீ வேணா மாடு பச்சின்னு இருப்பான், சாணிக்கு நெல்னு இருப்பான். இவர் ஊராட்சி நடத்துவார். அப்படி இருக்கிற போது அந்த வெற்றிமாறன் அங்கே வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறார். அதற்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல் நினைக்கிறேன், அதுலேயும் அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார், நின்னார். அப்படி இருக்கிற போது அந்த ஃபார்மை பரிசீலனை பண்ணும்போது ஒரு 75 ரூபா வரி கட்டலை. சட்டமன்ற தேர்தலில் எல்லாத்தையும் கட்டி பண்ணோம், அப் டு டேட்டுக்கு ஒரு 75 ரூபா வரி பாக்கினோடனே நீ போய் அந்த வரியை வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த ஊராட்சியில் இப்போ வரி வாங்குறதுனா ஏதாவது ஒரு ஆஃபீஸர், ஒரு அதிகாரி தானே இருப்பாங்க. அந்த அம்மாவை அங்கேருந்து கிளம்பி போனிடலாம். அந்த அம்மா என்ன பண்ணுறது, அந்த பில் புக்கெலாம் உள்ளே வச்சு பூட்டிட்டு என்னை கலெக்டர் ஐயா கூப்பிட்டாரு, கமிஷனர் ஐயா கூப்பிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா ரெவென்யூ போயிடுது. அப்போ இந்த ஆள் போய் நின்று ஃபோன் பண்ணி பார்த்துட்டு அது மறுநாள் வரலன்னு வரி பாக்கி இருக்குது, அப் டு டேட் வரி கட்டப்படலை. சட்டப்படி வேணால் அது சரியாக கூட இருக்கலாம், அந்த வரியை கட்டியிருக்குன்றது சரியாக கூட இருக்கலாம். ஆனால் அதை தங்களுக்கு சாதகமாக இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த அதிகாரி அந்த அம்மா மறுநாள் இருந்திருந்தா இல்லை அன்னைக்கு அந்த பில்லை போட்டு கொடுத்துருந்தா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும்ல. அப்போ இந்த மனுக்களை நிராகரிப்பு பண்ணுறாங்க. அவர் அங்கே இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறாரு, தேர்தல் அதிகாரி அங்கே இங்கே அப்படி கொடுத்துட்டு
டிவிலாம் பார்க்குறாருல, நம்ம முதல்வர் போனவனா ரோட்டில் நின்று பார்த்து என்னமான்னு கேட்குறாருல, அந்த மாதிரி நம்மளை கேட்டுருவார் அப்படின்னு செக்ரட்டரியேட் வராரு, பார்க்க முடியல. அப்புறம் அன்னார்களை வராரு, அங்கேயும் பார்க்க முடியல. அப்புறம் இப்போ இருக்கிற நம்ம தமிழக முதல்வர் வீட்டருகே வந்து பார்க்க ட்ரை பண்ணுறாரு. நீனா அம்பானியா அதானியா, சாதாரண ஆள் தானே அப்படின்னும் போது முடியல. 1 லிட்டர் டர்பன்டைனை கையில் வச்சுருந்துருக்காரு. அந்த முதல்வர் வீட்டுக்கு திரும்புகிற முனையில் ஒரு இபி பாக்ஸ் இருக்கும். அந்த இபி பாக்ஸ் ஆண்ட மண்ணை அந்த டர்பன்டைனை ஊற்றி கொளுத்திக்கிறாரு. நிறைய காயங்கள். இதுமாதிரி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் போட்டுடுறாங்க. அப்புறம் நிறைய புரட்சிக்காரெல்லாம் இருப்பான்ல, ஒரு பொறுக்கையும் அந்த பக்கம் திரும்பல. அப்புறம் நாங்கள் ஒரு 4 நாள் தொடர்ந்து பிரச்சனை அது இதுன்னு பண்ணி அப்படி பாடியை வச்சுருந்தோம். அப்புறம் இறந்துட்டார். ஒரே ஒரு அரசு தரப்பில் ஒரே ஒரு உதவி, ஒரே ஒரு 75 ரூபா. கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஒரு அம்மாவை போட்டிருந்தாங்க. தமிழக அரசு மக்கள் சார்பாக புகார் கொடுத்தால் 1 மாதத்தில் நாங்கள் வந்து செய்வோன்னு. அந்த அம்மா கிட்ட நானே 4-5 தடவை போயிருப்பேன். அந்த அவங்க ஃபேமிலி கூப்பிட்டு அந்த ஃபேமிலியுமே அலைஞ்சி பார்த்துது, ஒன்றும் நடக்கலை. நாங்கள் வந்து கடைசியில் அந்த மருத்துவமனையில் பாடி எடுக்க மாட்டோம், இதுக்கு அரசு ஏதாவது பதில் சொல்லணும்னு. அப்போ ஒரு டிஆர்ஓ வச்சு அன்னைக்கு அந்த பகுதியில் இருந்த டிசி வந்து நான் மூர்த்தி, நான் இருக்கிற மூர்த்தி சார், நீங்களாம் இங்கே இருக்க மாட்டீங்க சார், இந்த டிஆர்ஓ கூட இங்கே இருக்க மாட்டார் சார், இன்றைக்கி இங்கே இருப்பார், நாளைக்கு வேறு எங்கன்னா இருப்பார் சார், இந்த குடும்பம் வந்து அனாதையாக நிற்கும் சார், கொஞ்சம் மனசாட்சியோடு பாருங்கள் சார்னா, இல்லை அதாவது டிஆர்ஓ ஐயா தான் சொல்கிறாருல்ல, அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், உடனேவா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்து கொடுக்க முடியும். இப்போ நான் கூட எங்கேயாவது மாறுதல் ஆகிடுவேன், டிஆர்ஓ சொல்கிறல ரெவென்யூ தானே பொறுப்பு, இவங்க விடமாட்டாங்க அப்படிலாம் வந்து ஏமாத்துறாங்க சார். ஏதோ ஏமாத்துறாங்க இவங்க, நீங்களும் அதுக்கு இந்த மாதிரி சொல்கிறீங்க சார், மனசாட்சிப்படி கொஞ்சம் நடந்துங்க, அரசாங்கத்தை நடக்க சொல்லுங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பாடியை வண்டியில் ஏற்றி விட்டாங்க. அந்த குடும்பமும் அதுக்கு மேலே தாங்க முடியல. ஒரு 7-8 பேர் வந்துட்டாங்க. அவங்க சாப்பிடணும், தங்கணும், போகணும், செத்தவனும் செத்துட்டாரு, திரும்பவும் நாம் வந்து டெய்லி சாகிறோமே அப்படின்னு அந்த நெருக்கடிக்கு உள்ளான போது அவங்க வந்து இங்கேருந்து ஒன்று பண்ணிச்சு அரசாங்கம், அதுக்கு ஒன்றா ஒரு நன்றி சொல்லலாம். அந்த உடலை இங்கேருந்து அங்கே ஊர் வரைக்கும் இந்த இலவச அமரர் ஊர்தி இருக்குல்ல, புண்ணியவானுங்க அதையாவது கொடுத்தானுங்க, அதில் ஏற்றி போய் முடிஞ்சது. அப்புறம் அந்த அம்மாவும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. பாருங்கள், ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பறையர் ஒரு 75 ரூபா டேக்ஸ் கட்டலைன்னு என்னோடய மனு நிராகரிக்கப்படுது திட்டமிட்டு, அரசுக்கு எல்லாம் தெரியுது, ஆனாலும் நடவடிக்கை இல்லை. சரி, செத்த பிறகாவது அதற்குரிய குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்களான்னா அதுவும் இல்லை. இதுதான் எதேச்சான நிலை. இன்றைக்கி தமிழ்நாடு வந்து எஸ்சி அட்ராசிட்டியில் 3வது இடம். ஃபர்ஸ்ட் ஊபி, 2வது மத்திய பிரதேசம், 3வது தமிழ்நாடு. இது தேசிய குற்ற அந்த என்சிஆர்பி இருக்கு இல்லையா, அது சொன்ன தகவல். நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஊபியோட நம்ம மக்கள் தொகை கம்மி, நம்மளை மாதிரி 3 மடங்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 2வது இடத்துல இருப்போம், இல்லை முதல் இடத்துல கூட இருப்போம். அப்படி சிறப்புமிக்க சீர்வாய்ந்த தமிழகத்தில் ஒருத்தர் சாதியை சொல்லி திட்டான்னு இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டுக்கிறது, எஃப்ஐஆர் போட போகிறது, இன்னும் விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. போடுவாங்க, இவங்க நினச்சா போடுவாங்கல்ல, ஒரு எஃப்ஐஆர் தானே, விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டவங்க தானே இவங்க, அதனால் இவங்க போடுவாங்க. இப்போ சீமான் பின்னாடி வந்து இப்போ ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கு, அதுல வந்து குறிப்பா இந்த பட்டியலின சமூக இளைஞர்கள் வந்து இன்னும் அதிகமாக அங்கே போயிடுவாங்களோன்ற அச்சத்தில் இந்த மாதிரியான ஒரு தொடர்ந்து இவர் மேலே வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி அருந்ததியர் குறித்து தப்பாக பேசினாரு அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு இதை கிரியேட் பண்ணாங்க. இப்போ திரும்ப இதே மாதிரி இப்போ சண்டாளன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு சொல்லி இப்போ ஒரு கயாஸ் கிரியேட் பண்ணுறாங்க. இப்படி தொடர்ச்சியாக அவர் மேலே வந்து இந்த மாதிரி அவர் வந்து பட்டியலினத்துக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி நடக்குதா? அவ்வளோனா லூஸாக நாங்கள்லாம் இல்லை, இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க அது அந்த காலங்க. எப்பா நம்ம மானத்தையே மறைச்சது பெரியார் தான் அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருந்தா இந்த ஆள் வந்து கூட தான் கோவணமே நீங்கள் கட்டிங்கன்னா ஒத்துப்பான். இப்போ இருக்கிற பெரியார் திரும்பி எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் கோட்டு சுட்டு டையெல்லாம் போட்டுனுக்கிறாரு, அண்ணா யூனிவர்சிட்டி சான்சலராக இருந்திருக்காரு, லண்டன்லாம் போய் பேசியிருக்காரு. இங்கே இருக்கிற மதுரம் பிள்ளை அதாவது முதலாக இந்தியாவில் தமிழகத்தில் கப்பலை வச்சு வியாபாரம் பண்ணியிருக்காரு. எங்கள் ஊர் பறையர் செத்ததுக்கு பர்மா கவர்மெண்ட் லீவ் விடுது, நீங்கள் என்னடா நாங்கள் வந்த பிறகு தான் நீங்கள் வந்து சட்டையே போட்டீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு இன்றைய தலைமுறை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைய பேர் எல்லாரும் கூகுள் கையில் வச்சுருக்கான், எல்லாம் தேடுதலுக்கு அந்த மாதிரிலாம் ஏமாற்ற முடியாது. எனக்கு இதில் என்னென்னா, பொதுவாகவே இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இங்கே தவறாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு ஒரு
பொது சிந்தனையில் ஒரு புத்தி இருக்கு. ம். பண்ணிட்டானுங்கப்பா ஆனால் ஒன்றா இவங்க இது இல்லைன்னு வச்சிங்களேன், இவங்களாம் செத்த பாம்பு. ஆனால் உண்மையிலே இது இருந்து இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக இது பயன் இல்லைன்னு வச்சுங்க. நீங்கள் வந்து நம்ம கடைசியாக வந்து 2021, 22 ஒரு சென்சஸ் கொடுத்தாங்க. அப்போ வந்து அந்த வருடம் முழுக்க 5916 வழக்குகள் வந்து போடப்பட்டது. அதில் வந்து அந்த புள்ளிவிவரம் எடுக்கிற போது 570 வழக்குகள் வந்து விசாரணை இருந்தது. மொத்தமாக ஓவரால் 11% வழக்குகள் தான் தீர்ப்பு ஆச்சு. அப்போ 10%, 11%. அப்போ ஒரு 10,000 வழக்கு போட்டால் ஒரு 1000 வழக்கு ஏதோ ஒரு தீர்வை நோக்கி போகுது. அப்போ இந்த சட்டம் தப்பா பயன்படுத்தப்படுதா சரியா பயன்படுத்தப்படுதா? அப்போ இது தப்பா தானே பயன்படுத்தப்படுது. ஒரு 5000 புகார், 5916 புகார் வருதுன்னா ஆக்சுவலி எத்தனை புகார்கள் நடந்திருக்கும்? பல இடங்களில் புகாரை எங்களால் கொடுக்க முடியாது. இப்போ இந்த பல்லாவரம் எம்எல்ஏ கேஸ் கூட, அந்த கேஸ் கூட அந்த வேலை பார்த்த பொண்ணை சித்திரவதை பண்ணாங்கன்ற கேஸ் கூட அப்படியே டைல்யூட் ஆன மாதிரி தான் ஒரு இதா இருக்கு. அதுக்கு இன்னும் வரல. அதுக்கு கூட எவ்வளவோ போராட்டங்கள் நடத்தி தான் வந்து அவனை பிடிக்க வச்சோம். நாங்க தான் பண்ணோம் அந்த போராட்டத்தை. இன்னைக்கு சொல்ற யாரும் பெரிய சமத்துவத்தை நோக்கி போற கம்யூனிஸ்ட் கூட அதில் ஒன்றும் குரல் கொடுக்கல. செஞ்சது திமுக செஞ்சானே செய்யலையோ அந்த பொண்ணு சொல்லிட்டான். சரி, குறைஞ்சபட்சம் அதில் நீங்க நாங்கள் எம்எல்ஏவை கைது பண்ண சொன்னோம் இல்லையே, அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதான நடவடிக்கை எடுங்க அப்படின்றதுக்கே இங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை செஞ்சுதான் அந்த குற்றவாளிகளை நம்ம ஏங்க புகார் கொடுத்தாச்சு, புகார் இவர்கள் மீது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி 3 நாளா செய்தி போடுறாங்க. எங்க ஒரு போலீஸ் ஷேடோ போட்டிருக்காது எம்பா இந்த புகார் கொடுத்துருக்கலாம். திடீர்னு நம்ம முதல்வர் காதுக்கு ஏதாவது ஒன்று அதிசயமா போற மாதிரி இதுவும் போய் யோ என்னையா பண்ணீங்கன்னு கேட்டா டக்குன்னு பிடிக்கணையா அப்படின்னு ஒரு ஷேடாவது போட்டிருப்பீங்களா. ஆனா அவர்கள் தப்பித்து விட்டார்கள். 3-4 நாள் செய்தி வந்த பிறகு அவர்கள் நாங்கள் தேடுகிறோம், தனிப்படை அமைச்சிருக்கோம் சொன்னாங்க. இதுதான் SC/ST வழக்கு தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்படுகிற விதம். இதுல எங்கேயோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாராம். அப்படின்னா இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான இந்த அம்பேத்கர் இயக்கங்கள் சீமானுக்கு எதிராக நின்று இருக்கணும்ல. கரெக்ட். நாங்க இப்ப யாருக்கு எதிராக நிற்கிறோம்? ஐயோ ஏற்கனவே இந்த இதை நாங்கள் கேவலமா பயன்படுத்தணும், எங்களை கேவலப்படுத்துறானோ அந்த வாதத்தை உறுதிப்படுத்துற வகையில் அரசாங்கம் நடந்துன்னு இருக்குது. நீங்க வேற எதனா போடுங்கயா. உங்களுக்கு சீமான் மீது வழக்கு போடுறதுக்காக உங்களுக்கு வந்து விஷயம் இல்லை. அவர் பேசுறதுல எதை ஒன்னாலும் எடுத்து நீங்க வழக்கு போடலாம். அப்புறம் அது உண்மை பொய் அப்படி நீதிமன்றம் தானே முடிவு பண்ணணும். பட் அந்த இடைக்காலமாக அந்த சிறைக்கு போறது வர்றது பெயில் எடுக்கிறதுலாம் அவர் அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த மாதிரி பண்ணுங்க. ஒரு பொதுமக்கள் ஏற்கனவே எங்கள் மீது சிலர் வந்து ஒரு வெறுப்புல இருக்கிறான், இதை வச்சுருந்தா இவனுக்கு ஆடுறான ஒன்று, அந்த மாதிரி நீங்களும் இந்த தவறாக பயன்படுத்துறாதீங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த சீமான் மீது போடப்பட்ட வழக்காகட்டும், திடீர்னு SRM காலேஜில் வந்து இந்த போதைப் பொருட்கள் அதெல்லாம் இது பண்ணதாகட்டும், இது எல்லாமே வந்து இப்போ நடந்த ஃபார்முலா ரேஸ் காருக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன பிரைவேட் லாபி இருக்கு. அந்த விஷயத்தை பத்தி யாருமே டிஸ்கஸ் பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த சைட்ல இந்த மாதிரியான விஷயங்களை கிளப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, SRM காலேஜில் நடந்த விஷயத்தை நம்ம வந்து எது கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அது ஏற்கனவே கோவையில் நடந்தது. நீங்கள் SRM காலேஜில் மட்டும் இல்லைங்க, ஈவன் சென்னையில் இருக்கிற மிக பிரபலமான தனியார் மாதிரி நடத்துகிற அந்த உயரிய காலேஜில் கூட இந்த சிக்கல் இருக்கு. பல வருஷமா இருக்கு, இப்போன்னு இல்லை. இப்போ அது வந்து எங்கேயோ ரகசியமா இருந்தது. இப்போ வந்து சாதாரண டீ குடிக்கிற மாதிரி, காஃபி குடிக்கிற மாதிரி அப்படி இருந்தது. முன்னாலாம் பார்த்தீங்கன்னா டீ கடையில் டீ வாங்கிட்டு ஆண்கள் கூட கொஞ்சம் தள்ளி போய், இப்போ பாருங்க பெண்கள் கூட அப்படியே டீ ஸ்டாலே நின்றுங்கன்னே ஒரு கையில் கப்பு டீயை ஒரு கையில் சிகரெட்டை மாதிரி ஆண்களோட வெறும் மேலே விட்டுறோம். பெண்கள் நல்லா திக்காக இழுத்து விடுற அளவுக்கு முன்னேறி இருக்குல்ல. அதே மாதிரி போதைங்கிறது இங்கே வந்து பரவலாக்கப்பட்டு விட்டு. ஈவன் பள்ளிக்கூடங்களில் ஒரு ஆய்வு நடத்துனதில் 10% வந்து மதுவுக்கு அடிமையாக இருக்கான், கஞ்சாவுக்கு 26% கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கான் ஒரு 3000 சில்லற பசங்களில். அப்படி இருக்கிற கண்டிஷனில் அது வந்து நிச்சயமாக நியாயமான நடவடிக்கை தான். அதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த கார் ரேஸ் வந்து பற்றி விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் வந்து இவங்க என்ன தான் பண்ணாலும் எங்கள் ரேஸ் முடிஞ்சு 2 நாள் 3 நாள் ஆகுது. இன்னமும் போட்டு வதைக்கிறானோ, ஒரு காரை ஒரு பக்கம் நாயை ஒரு பக்கம் போட்டு. அதால் இவங்க அது உளவாயம் முன்னாலும் ஊர்வாயம் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுக்கிற ஒவ்வொருவரும் நிருபராக இருக்கிறான். அவன் என்ன தோணுதோ அதை வந்து சொல்கிறான். நீதிமன்றங்களும் அதை தெளிவாக சொல்லுது. வந்து ஒருத்தரோட கருத்துரிமையை நீ தலையிட முடியாது. அவன் இதை சொல்லலாம், இவன் இதை சொல்லலாம்
அப்படின்னா இது வந்து ஜனநாயகத்தை குரல் வலையை நசுக்கிற மாதிரி இது அரசாங்கம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவனுடைய பர்சனல் வியூஸை வெளிப்படுத்துவதற்கு இந்திய அரசியல் சட்டம் உரிமையை வழங்கியிருக்கு. ஒருத்தனை விமர்சனம் பண்ணுறான்னு பார்க்காத, அந்த விமர்சனம் எதுலேருந்து வருது, அது எதற்காக வந்து அந்த விமர்சனத்தை தீர்ப்பதுக்கு தான் அரசு முயற்சி பண்ணுமே தவிர விமர்சனம் பண்ணுற எல்லாரும் பிடிச்சி உள்ளே போட்டுறாதீங்கப்பா, இது நல்லது இல்லைன்னு அரசாங்கம் சொல்லுது. அதால் அதற்கு நீங்கள் என்ன தான் சொல்லி மறைஞ்சாங்க இவங்க இந்த நடவடிக்கைகள் எதை கொண்டு போய் நிற்குதுன்னா, உண்மையிலே இவங்க நல்லதே செஞ்சால் கூட எவனும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரியான நிலைக்கு வந்து இவங்க வந்துட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் எல்லாமே எங்கன முனையாக செய்கிற மாதிரி இவங்க ஆயிட்டாங்க. அதால் அதை மறைக்க இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ டிஎம்கே பொறுத்தவரை பார்த்தோம்னா இப்போ நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 40க்கு 40 ஜெயிச்சாங்க. சீமானோட வாக்கு சதவீதம் வந்து ஒரு 8% இப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்காங்க. இவங்களால டிஎம்கேக்கு ஒரு பெரிய த்ரெட்டு வரும்னு டிஎம்கே நம்புறாங்களா? சீமான் மூலமா நமக்கு ஒரு த்ரெட்டு வந்துரும்னு நினைக்கிறாங்களா? எப்படி சார்? அதாவதுங்க, இந்த கருத்தியல் சித்தாந்தம் இருக்குல்ல, ஓட்டை எப்படி வேணாலும் வாங்கிடலாம். இப்போ நீங்கள் வந்து திமுக ஜெயிச்சிருக்கு, திமுகவே ஓட்டு போட்டிருப்பான், அவங்ககிட்ட போய் கேளுங்களேன், நீ என்ன இப்போ சித்தாந்தத்தின் அடிப்படையில் அந்த நல்லா செஞ்சாங்கன்னு ஓட்டு போட்டியா? ஆனால் இவங்களை பார்த்தா எங்களுக்கு தெரியுமே, ஏதோ காசு கொடுத்தானுங்க, வாங்கின காசுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னு பரவலாக பேசுவாங்க. இவங்க திமுக விமர்சிக்கிறார் என்பதை தாண்டி அந்த சித்தாந்தத்தை ஆட்டம் கொள்ள வைக்கிறார்ல சீமான். இப்போ ஒரு சீமான் ஒரு நடிகர், ஒரு டைரக்டரு அப்படின்னா கப்புனா போய் எல்லாம் ஊந்துட்டான். உழைச்சிருக்காரு 13 வருடங்கள், பல நாள் சிறை, கத்தி கத்தி பேசி அதில் உண்மை இருக்குன்னு நான் ஒத்துக்கிறான். அந்த உண்மை தான் இன்னைக்கு 35 லட்சமா மாறி இருக்கு. சீமான் எந்த காலத்துல ஆட்சியை பிடிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30%, ஒரு குறைஞ்சது 25% சொந்தமாக ஓட்டு இருக்கணும். ஓட்டு உரிமை முக்கியமா, 500 ரூபா முக்கியமானா நம்மால அன்னைக்கு 500 ரூபா தான், அன்னைக்கு 500 ரூபா முக்கியமா? இவங்க சொல்லுவாங்க 500 ரூபா பெரிய காசான்னு. என் வீட்டில் 6 ஓட்டுக்குது, 6×5 3000 ஆச்சா, 3000 எவன் கொடுத்துருவான்? என் வீட்டு காசை திருப்பி தானே கொடுக்குறான், அதை கூட இவங்க வாங்குறதுக்கு பிடிக்கல பாரு அப்படின்னு சொல்றான். காசை வாங்கியா ஓட்டை வந்து பார்த்து போடியானா, அது எப்படிங்க காசை வாங்கி தின்னுட்டு நம்ம எப்படிங்க சாமி நம்மளை என்னங்க மனசாட்சி இல்லை? சொன்ன வாக்க நம்ம காப்பாற்றுவாங்க, நம்ம காப்பாற்றலாம். அவன் தான் திருட்டு போய அவன் காப்பாற்றலாம். என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு, நான் எப்படிங்க எல்லாம் ஒவ்வொருத்தான் இப்போ ஹரிச்சந்திரன் ஆயிடுவான். அதால சீமான் வந்து ஆட்சியை பிடிப்பது கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் ஆட்சிக்கு வந்தோடனே கேள்வி கேட்கறதுக்கு இங்க ஒரு கும்பல் தயாராகிவிட்டு, நாங்க தான் ஆட்சிக்கு வரணும், சீமான் தான் ஆட்சிக்கு வரணும்னு இல்லை. ஆட்சிக்கு வந்து என்ன யார் நேற்று இதெல்லாம் சொன்னீங்க, இன்னும் ஏதோ ஒரு மண்ணை வெட்டுறீங்க, ஆற்றை வெட்டுறீங்க, கடலை வெட்டுறீங்க, என்ன இது அப்படின்னு கேள்வி கேட்பதற்கு இங்கே ஒரு மக்கள் உருவாகியிருக்காங்களா, அதுதான் சிக்கல். நீங்கள் எந்த தேர்தலையாவது ஏமா போன எலெக்ஷனுக்கு வந்த இருக்கிறோமா இல்லையான்னு உனக்கு தெரில, இப்போ ஏன் வந்த போ அப்புறம் வா அப்படின்னு மக்கள் கேட்டு பார்த்துருக்கீங்களா? எம்எல்ஏக்கள் எம்பிக்கள இன்னைக்கு கேட்டிருக்காங்கல்ல, கேட்குறாங்கல்ல, வராதிங்கன்னு சொல்லி சரி பல ஊரில் உள்ள வராதன்றான். இது இப்படியே கொஞ்சம் டெவலப் ஆச்சுன்னு வச்சுங்க, நாளைக்கு வட மாநிலங்களில் அடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான நிலைமை கூட உண்டாகும். அதுதான் எங்க பிரச்சனை. இந்த சித்தாந்த தாக்குதல் இருக்குல்ல, அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. அதுதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். சீமானே இன்னைக்கு பேசுகிற அரசியலை பேசலனாலும் சீமானால் அரசியல் மயமாக்கப்பட்ட தம்பிகள் இன்னைக்கு பேசுவான். பலர் சீமானை தாண்டி கூட பேசுவான். சொல்லப்போனால் சீமான் கூட இதை மட்டுப்படுத்தி வச்சிருக்காருன்னு கூட நான் நினைப்பேன், ஒரு கட்டுப்பாடோட. சீமான் இல்லைன்னு வச்சுங்க, இது கட்டுக்கடங்காமல் போய் ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுதான் இங்க சிக்கல். ஏன் சீமான் மீது எல்லா கட்சிக்காரனும் இதுதான் இருக்கிறான். இப்போ விடுதலை சிறுத்தைகள் ஆதரவா தானே இருக்கணும். இது நம்ம மண்ணுக்கான அரசியல். ஏன் எல்லா கட்சிக்காரனும் சீமானை எதிர்க்கலாம்? இப்போ வந்து தமிழக அரசியல்ல அரசியல்வாதிகளுக்கு பொது எதிரி யாருன்னா சீமான் தான். என்ன அந்தால் பண்ணிட்டாரு, எப்படி கேள்வி கேட்கிறாருன்றதுனால அப்படி சொல்றீங்க? உங்கள் திருட்டு சித்தாந்தத்துக்கு எதிராக, உங்கள் இந்த கும்பலுக்கு எதிராக சீமான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்ன்றதான் பிரச்சனை. என்னையா இந்த ஆளும் ஜெயிக்க மாட்றான், ஜெயிக்கிற நம்ம மேலேயும் வந்து சந்தேக பார்வை உண்டு பண்ணி விட்டுறாரு அப்படிங்கிறதுலேருந்து தான் சீமான் மீது எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அரசாங்கம் தன்னோட கையில் இருக்கிற பவரை வச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி சார்.